ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய தமிழ் சென்டென்சஸ் தான். அது எல்லாத்தையும் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன நடந்தது சொல்லு. டெல் மீ வாட் ஹேப்பன். டெல் மீ வாட் ஹேப்பன். நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. மன்னிச்சிரு, என்னோட தப்பு தான். சாரி, my mistake. Sorry, my mistake. பரவாயில்ல, விடு. It's okay, forget it. It's okay, forget it. ஓகே, பரவாயில்ல, விட்டுரு, மறந்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நான் எப்போதும் உன்னை ஆதரிப்பேன், உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். I'll always support you. I'll always support you. உடம்பை நல்லா பார்த்துக்கோ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாத. டோன்ட் ஸ்ட்ரெஸ் டூ மச். டோன்ட் ஸ்ட்ரெஸ் டூ மச். உனக்காக நான் இருக்கேன். ஐ எம் ஹியர் ஃபார் யூ. ஐ எம் ஹியர் ஃபார் யூ. எப்போனாலும் எனக்கு கால் பண்ணு. கால் மீ எனி டைம். கால் மீ எனி டைம். நீ எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன். யூஆர் ஸ்பெஷல் டு மீ. யூஆர் ஸ்பெஷல் டு மீ. நீ கொஞ்சம் கிறுக்கன்தான். சும்மா ஜாலியாக சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப கிரேசியாக இருக்கன்னு சொல்லிட்டு. அதை எப்படி சொல்லுவோம்? யூஆர் கிரேசி. யூஆர் கிரேசி. ஜோக்கை நிறுத்து. ஜோக் பண்ணுறது நிறுத்து. ஸ்டாப் ஜோக்கிங். ஸ்டாப் ஜோக்கிங். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டுக்கு தான் கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஐ எம் ஜஸ்ட் கிடிங். ஐ எம் ஜஸ்ட் கிடிங். என்னை கிண்டல் பண்ணாத. டோன்ட் டீஸ் மீ. டோன்ட் டீஸ் மீ. நீ என்னுடைய நாளை சந்தோஷமாக்கி விட்டாய். நீயோட இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியானதுக்கு நீ தான் காரணம். ரொம்ப சந்தோஷமாக்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? யூ மேட் மை டே. யூ மேட் மை டே. அது நம்ப முடியல. தட்ஸ் அன்பிலீவபிள். தட்ஸ் அன்பிலீவபிள். உண்மையாவா? சீரியஸ்லி? சீரியஸ்லி? சாத்தியமே இல்லை. நோ வே. நோ வே. ரொம்ப ஓவர். யூஆர் டூ மச். யூஆர் டூ மச். ரொம்ப சிரிப்பா இருக்கு. தட்ஸ் ஹிலேரியஸ். தட்ஸ் ஹிலேரியஸ். ஹிலேரியஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. ஓகே, ஹாப்பிங்கிறத விட ரொம்ப நகைச்சுவையா ரொம்ப சிரிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஹிலேரியஸ். அதை ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அமைதியா இரு. காம் டவுன். காம் டவுன். உண்மையா சொல்லு, இல்லை உண்மையா இரு. பி ஆனஸ்ட். பி ஆனஸ்ட். பொய் சொல்லாத. டோன்ட் லை. டோன்ட் லை. நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். யூ ஓ மீ அ ட்ரீட். யூ ஓ மீ அ ட்ரீட். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். சும்மா ஜோக்கில் சொல்லுவோம் இல்லையா, நான்லாம் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு. ஐ won't forgive you. I won't forgive you. நினைவுகளை உருவாக்கலாம். லெட்ஸ் மேக் மெமரிஸ். லெட்ஸ் மேக் மெமரிஸ். நண்பர்கள் தான் எப்போதும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நீ என் எல்லா வேலைக்கும் கூட்டாளி. யூஆர் மை பார்ட்னர் இன் கிரைம். யூஆர் மை பார்ட்னர் இன் கிரைம். உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப் இஸ் ஃபன் வித் யூ.
லைஃப் இஸ் ஃபன் வித் யூ. என்னை மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் மீ. டோன்ட் ஃபர்கெட் மீ. தொடர்பில் இரு. ஸ்டே இன் டச். ஸ்டே இன் டச். வீட்டை அடைந்ததும் மெசேஜ் பண்ணு. இது காமனாக நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? அப்படி இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? மெசேஜ் மீ ஒன்ஸ் யூ ரீச் ஹோம். மெசேஜ் மீ ஒன்ஸ் யூ ரீச் ஹோம். பாதுகாப்பாக பயணம் செய். ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. நல்லா தூங்கு. ஸ்லீப் வெல். ஸ்லீப் வெல். இனிய இரவு. குட் நைட். குட் நைட். காலை வணக்கம் நண்பா. குட் மார்னிங் படி. குட் மார்னிங் படி. அருமையான நாளாக இருக்கட்டும். ஹாவ் அ கிரேட் டே. ஹாவ் அ கிரேட் டே. வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். சிரிச்சுக்கிட்டே இரு. கீப் ஸ்மைலிங். கீப் ஸ்மைலிங். உன்னை நீ மாத்திக்காத. நீ நீயாவே இரு. டோன்ட் சேஞ்ச் யோர் செல்ஃப். டோன்ட் சேஞ்ச் யோர் செல்ஃப். நீ எனக்கு ரொம்ப முக்கியம். யூ மீன் a lot to me. You mean a lot to me. நான் எப்பவும் கூட இருப்பேன். I am always there for you. I am always there for you. என் நண்பனாக இருந்ததற்கு நன்றி. இருக்கிறதுக்கு நன்றி. Thanks for being my friend. Thanks for being my friend. நம்முடைய நட்பு வலிமையானது. Our friendship is strong. Our friendship is strong. சீக்கிரம் சந்திப்போம். Let's meet soon. Let's meet soon. இந்த நாட்களை நான் மறக்க மாட்டேன். I'll never forget these days. I'll never forget these days. நீ என் உண்மையான நண்பன். You're my true friend. You're my true friend. எப்போதும் சந்தோஷமாக இரு. Stay happy always. Stay happy always. கவனமா இரு நண்பா. Take care buddy. Take care buddy. ஸோ படி அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறதுக்கு தமிழில் மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் கேஷுவல் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். என்றும் என்றும் நண்பர்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஸோ எமோஷ்னலாக நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சில சென்டென்சஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கேஷுவலாக கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். வெரி குட். ஆன்சர் இப்போ டிஸ்பிளே ஆகுது ஸ்க்ரீனில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இந்த கிளாஸை இப்போ கவனிச்சதோடு மட்டும் இல்லாமல் நல்லா பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இங்கிலீஷில் பேசிடுவீங்க, அதுவும் சீக்கிரமாக பேசிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.